உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 3 பாதம் மிதுனத்திலும் ஒரே ஒரு பாதம் கடகத்திலையும் இருக்கு. நீங்க மிதுனமா இருந்தாலும் சரி, நீங்க கதகமா இருந்தாலும் சரி, வாங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த தடவை பூரிப்புத உச்சமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பார்க்கணும் நினைச்ச ஆளுகளோடு இணைஞ்சிருக்க போறீங்க. நிறைய நல்லவைகள் உங்களை தேடி வரப்போகுது. குரு அந்த இடத்தை விட்டு விலக போறார். இது நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்கல நானே சொல்லியிருக்கேன். குரு உபஜயஸ்தானங்கள்ல இருக்கும்போது ஒன்றும் நெகட்டிவா பண்ண மாட்டாரு அப்படின்றது இருந்தாலும் குரு உச்சத்தை நோக்கி போறார். நட்சத்திரநாதன் உச்சத்தை நோக்கி போறதாண்டி வேற ஏதாவது வேணுமா? நீங்க ஒரு உச்ச நட்சத்திரமா ஜொலிக்க போறீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த மே மாதம் ஆஃப்டர் 15-17 தேதிக்கு அப்புறம் மாஸ் காட்டுவீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குன்னு காத்திருக்கு. நிறைய உதவிகள் உங்களை தேடி வரும். எப்போ தெரியுமா நல்ல நேரம் வரும்? நம்ம வண்டி பஞ்சராகி நிற்கும் போது, சுற்றி கடைகள் அது போது நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை கூப்பிட்டு போகிற பார்த்தீங்களா, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம். அதெல்லாம் இந்த தடவை நடக்கும். யாருக்கு? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. வண்டி பஞ்சர் ஆனதோ இல்லை போனதோ விதிக்கர்மாவா இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல நம்ம மாட்டிக்காம நம்மளுக்குன்னு ஒரு கை வருது இல்லை, அதுதான் கடவுளோட கை. அது இந்த தடவை உங்கள் கையில் கிடைக்க போகுது. ஏன்னா உச்ச குருவாக அமர்ந்து அவர் அருள்பாவனை செய்ய போறார். கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்க போறார். ஃபென்டாஸ்டிக். இதெல்லாம் உங்களுடைய 7ஓட கனெக்ட் ஆகும். நிறைய வெகுஜன தொடர்பு, வெகுஜன மக்களோட உங்களுக்கான ஒரு இணக்க முறை. சண்டை போட்டவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசுறது, சமாதானம் பண்றது, நீங்க சமாதானம் பண்றது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாதிரியான மனக்கசப்புகள்லாம் நீங்கிறது, இதெல்லாம் நடக்கும். நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாட் நெக்ஸ்ட், அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம தவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு லூப் கோல் கிடைக்கும் இந்த மாதம். எப்போ? மே மாதம் 15-16 தேதிக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா ராசிநாதனும் சரி, நட்சத்திரநாதனும் சரி ஒரு அளவுக்கு இணைய போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். என்னதான் குரு வந்து இட்டாலும் வாக்கியப்படி 1ஆம் தேதி தான் போவார். அப்ப குரு அந்த இடத்துல தான் இருப்பார். அப்ப 27-28 தேதிக்கு புதனும் வந்துருவார். அப்ப புதன் குரு காம்பினேஷன் மிதுனத்துல நிகழும். அது உலகத்துக்கே சூப்பர்னா உங்களுக்கு சொல்லவா வேணும்? நீங்க குருவா இருந்து 4 பேர் கைட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட சில பொறுப்புகள், குருனாலே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தங்க. உங்ககிட்ட சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா பண்ணுவீங்க. குருனாலே குழந்தைய தான். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தியெல்லாம் வந்துட்டு போக, இல்லை குழந்தைகளை பக்கம் நீங்க போவீங்க, இல்லை உங்க பிள்ளைங்க உங்களை தேடி வருவாங்க. குருனாலே பேங்கர். பேங்க் மூலமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த வரவு கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பேங்க்ல கொண்டு போய் போட்டு அதுல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஆர்டியா இதெல்லாம் மிதுனம் பண்ணும். அதை கண்டிப்பா புனர்பூசம் பண்ணியே ஆகும். இந்த நிறைய சேமிப்பு அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் செலவுன்னு நினைச்சிட்டு இருந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு உயர போகிறது. ஒரு பார்ட் எடுத்து ஒரு சேமிப்புக்கு போடுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு மாறும். நிறைய பேர் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலான்ற மாதிரி எண்ணம் இருக்கும். நிறைய பேர் படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க. அது உங்கள் குழந்தைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, படிப்புக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வைப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கும். நிறைய பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும். புனர்பூசத்துக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை வாவ் சூப்பர். என்னதான் 10ஆம் இடத்துல சனி இருந்தாலும் என்னதான், ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அவரோட உட்காந்துருக்காரு சனி. நாங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் விட்டுருங்க. 11ஆம் இடமே லாபத்தை கொடுக்கு. அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆள் வந்து சனியோட உட்கார்ந்துருக்காரு. அப்படியே அவர் வந்து 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்குவார். 11ஆம் இடம் தான் லாபம். அப்போ ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்? 10 நல்லா இருக்கு, 11 நல்லா இருக்கு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார போறான். திரும்ப நீங்க வந்து உட்கார போறீங்க. அப்படியே திரும்ப உங்ககிட்ட வரப்போகுது. அப்படியே இந்த சர்க்கிள் எல்லாம் இயங்க போகுது. கண்டினியூவா அடுத்தடுத்த இடம் இருக்கிற இதில் மாளவிகா யோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ புனர்பூசத்துக்கு சூப்பரா இருக்கு. பெருசா நெகட்டிவா ஒன்றும் இல்லை. ஆனா ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கொஞ்சம் உங்கள் ஈகோ விட்டு கொடுக்கணும். உங்களை தேடி வர்றவங்ககிட்ட நீங்கள் அந்த இடத்துல ஈகோ காட்டாமல் இருக்கணும். நிறைய நட்புகள், நிறைய தொலைத்தொடர்புகள், நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த 21 நம்மளை போயிட்டு வரக்கூடிய ஆட்களில் முதன்மை ஆட்கள் புனர்பூசம். எனக்கு தெரிஞ்சு ஈசனுடைய அருள் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக புனர்பூசத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, புனர்பூசமாக இருந்தாலும் சரி, புனர்பூசத்தில் வேற ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும், மிதுனத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும், இந்த தடவை ஈசனுடைய அமைப்பால் உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் கொட்டி கிடைக்க போகுது. இச்சைகள் எல்லாம் இருக்கும். இது வேணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. இந்த நிறைய திருவண்ணாமலை கிரிவலம் போவீங்க இல்லையா? அவங்க மொபைல் பார்க்கும்போது திருவண்ணாமலை போகிற பற்றியான வீடியோ கேட்பீங்க. எப்படியோ திருவண்ணாமலை உங்களோட கனெக்ட் ஆகும். யாருக்கு? புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இல்லையா? திருவண்ணாமலை கோயிலேருந்து பிரசாதம் வந்து சேரும்.
எப்பயுமே அவன் நினைச்சாதான் நீங்க எங்க இருந்தாலும் போக முடியும். இந்த தடவை நினைப்பான், உங்களை போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை உங்களை தேடி வரக்கான அமைப்பு காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு பௌர்ணமியோட எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல 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 எனக்கு தெரிஞ்சு மே 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருப்பேன். மே 30 போன மாசமே ஆரம்பிச்சிருது. சுக்கிரனுடைய போஷனை வச்சு பார்க்கும்போது இந்த தடவை இன்னுமே அது கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய தன்மையில இருக்கும். இந்த மாதமும் சரி, அடுத்து வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி, இது 4மே அப்படியே இயங்கக்கூடிய. அடுத்து சூரியன் வந்து உங்ககிட்ட தான் உட்கார போறாரு. இந்த 4 மாதமுமே உங்களுக்கான மூன் சைனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா என்ன, பொருளாதார உயர்வு இருக்க போயிடுது. ஆனா 10ல் சனி, கவனம். நிறைய பேருக்கு வேலை இழப்பும் ஏற்படும். ஆனா வேலை இழப்பு ஏற்பட்டாலும் அடுத்த நொடி அதோட டபுள் மடங்கு வேலை கிடைக்கும். ஈசன் கடத்தி வைப்பா, இதுதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் தான் பிரச்சனை, மற்ற எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலை தான் பிரச்சனை. அது உங்க வீட்டுக்காரர் இருக்கலாம், இல்லை உங்களுக்கா இருக்கலாம். அது ஆண்களாக இருக்கலாம், இல்லை பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே இருக்கலாம். ஸோ வேலையில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தயவு செஞ்சு மே மாதம் 27, 28 தேதி வரைக்கும் வாயை திறக்காதீங்க. திறந்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பிளேமிங் நடக்கும். ஏன்னா காசிப் எல்லாமே 3ஆம் இடம். நம்ம வீட்டு அதிபதியை அத்தான் பண்ணிட்டு இருக்காரு செவன். அவர் போய் 12ல் உட்காந்துருக்காரா, அடுத்தவங்களும் உங்களை பற்றி காசிப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பேச்சு பொருளாக மாறுறது நல்ல விஷயம்தான். பட் செய்யாத ஒரு தப்புக்கு நம்ம மேலே பிளேம் நடக்கும். அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டுரும். வீட்டில் அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி புனர்பூசத்துக்கு எல்லாம் சூப்பர். பொருள் சேர்க்கை நிகழ காத்திருக்கிறது இந்த மே மாதம். அவ்வளோதான், ஒற்றை வரியில சொல்லணும்னா. ஓகே, நீங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கீங்க, ஒரு மாதம் ஜாலியாக ஜில்கனவா சாமிக்கு விட்டுலாம். இப்பயும் படி படி படி. யாரெல்லாம் படிக்கணும், ப்ரொஃபஷனலாக படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெஷலி ஏஐ மூலமாக கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோங்க, அக்கௌண்ட்ஸ் ஆர்டிங் பண்ணக்கூடிய சிஏ படிச்சுட்டு இருக்கோங்க, பிகாம் படிக்கக்கூடியவங்க, காமர்ஸ் படிக்கக்கூடியவங்க, இன்ஜினியரிங்கில் ஐடி படிக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஈஸி படிக்கிறவங்க, இது மட்டும் இந்த தடவை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வரும். மற்றவங்க எல்லாருக்குமே சூப்பர். கொஞ்சம் மெனக்கெடுதல் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க இல்லை ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அக்கா தம்பியில் இந்த மாதிரி படிக்கிறாங்கன்னா உங்களுடைய ஜாதகம் நீங்கள் அந்த வீட்டுக்குள் இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கும் சேர்த்து இயங்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது. நிறைய 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 நல்லவே நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி நிறைய அலையன்ஸ் கிடைக்க போகுது, நிறைய திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது, நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2ஆம் இடத்துல குரு வராரு. வேற என்ன சாமி வேணும்? காசு, பணம், துட்டு, மணிமணி வேற லெவலில் இருக்க போது கவலையப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு இணக்கங்கள் அதிகரிக்கும். குருனாலே சிற்றின்பம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாம். என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? இதுதான் ரியாலிட்டி. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி இருந்த குடும்பம் கூட இந்த மே மாதம் 15, 16 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குன்றதை உங்களுக்கு பிரபஞ்சம் புரிய வைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களா விட்டு கொடுத்து போறது கொஞ்சம் நல்லது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 50 வயது தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்னமோ உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாடணும்னு தோணும். இந்த தடவை என்னதான் காசு, என்னதான் கடன், என்னதான் கவலை இருந்தாலும் அவருக்கா இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஏன்னா இந்த 7ஆம் இடம் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வாவ் சூப்பர். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ல் வந்து உட்காந்துருக்காரு. ரொம்ப சிம்பிள். குரு தான் 2க்கு போகிறாரு. அப்போ 7ஓட அமைப்பு 2ஓட இயங்க குடும்பத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். சில முடிவுகளை குடும்பத்தோடு சேர்ந்து எடுப்பீர்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் இந்த தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, குடும்பத்தோடு எடுக்கக்கூடிய முடிவு, அதுவும் எக்ஸ்பெஷலி லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, பிள்ளைய மேற்படிப்புக்கு அனுப்புறதுக்கு, உங்கள் சுயத்தை வெளிப்படுத்துவதற்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்ந்து குடும்பத்தோடு மேற்கொள்வது. அது ஒரு 30 வருஷத்துக்கான வித்தாக இந்த தடவை அமையும். சூப்பராக இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேணாம். 60 வயது தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அடிவயிற்றில் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு உங்களுடைய தசா புத்தி சரியில்லாத நிலையில் ராகு கேதுவோட கனெக்ட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ஜரியை கொண்டு வந்து விட்டும். ஏன்னா இந்த பக்கம் குரு விலகிட்டார் அப்படின்ற போது அந்த நல்லவையெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். செலவு எட்டி பார்க்கும். யாருக்கு 50, 55 வயசு தாண்டின புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் பிள்ளைகளுக்காக செலவு, கொஞ்சம் நமக்காக செலவுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள் வரும். அந்த செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மே மாதம் என்பது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? தலையில் பிரேசூடி அம்பிகை வழிபாடு, இல்லாட்டி சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேக்சிமம் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குன்னா கண்டிப்பாக தேன் கொடுத்து பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
செம்மையாக அங்கே வரிசைக்காரன் ஐயாங்க சூப்பராக வேலை செய்யும். அதனால வேலையில் எனக்கு பிரச்சனை, தொழில் எனக்கு பிரச்சனைனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்க கீ மாதிரி பார்ப்பீங்க. அடிக்கடி இந்த கீ பார்க்கறது, கோல்டன் கலரில் ஏதோ ஒரு இமேஜ் பார்க்கறது, அப்படியே சூரிய வெளிச்சம் அப்படியே வீசி அதுலேருந்து காசு கொட்டுற மாதிரி பார்க்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் யூடியூப் திறந்தால் உங்களுக்கு மட்டும் தெரியும். அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை அனுப்பணும், இதை அனுப்புவான். இது வரைக்கும் பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக போகுது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் படும். நிறைய 555 ஏஞ்சல் நம்ம பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம்.